ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் மொபைல் யூஸ் பண்றீங்க? எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் முடியலையே. இவ்வளவு சின்ன வயசுல எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா? மொபைலை நீங்க யூஸ் பண்றீங்களா இல்ல மொபைல் உங்களை யூஸ் பண்ணுதா? ஸ்ட்ராங் வார்னிங். நீ என்ன பண்ணாலும் அதுக்கு மசீரா நான் கிடையாது. நம்ம பிரெயின் ஒரு ரிவார்ட் சிஸ்டங்க. இதுல செக்ரேட் ஆகிற முக்கியமான ஹார்மோன் தான் டோபமைன். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது டோபமைன் ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஆனா அதுதாங்க இல்ல. டோபமைன் அடுத்தடுத்து ரிவார்டை தேடுற ஒரு மோட்டிவேஷன் கெமிக்கல். நம்ம மொபைல்ல வர ஒரு நோட்டிபிகேஷனோ வாட்ஸ்அப் மெசேஜோ ரீல்ஸோ நம்ம பிரெயினுக்கு சின்ன சின்ன ரிவார்டை தெரியுதுங்க. இதனாலதான் நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போதோ வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கும்போதோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போதோ நம்ம பிரெயினோட ரிவார்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஒரு மெசேஜ் பார்க்க போன நம்ம 1 hour 2 hour உட்காந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் சைக்காலஜில வேரியபிள் ரிவார்ட் சிஸ்டம் சொல்றாங்க. நம்மளோட கான்சென்ட்ரேஷன் மெமரி டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகிறதுக்கும் நம்ம அன்லிமிட்டடா மொபைல் யூஸ் பண்றது ஒன் ஆஃப் த ரீசன் ரிசர்ச்ல சொல்றாங்க. சோ ஒரு ½ hour உங்க மொபைலை ஓரமா வச்சுட்டு உங்க ஒர்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட் ஆயிருக்கீங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்க.